அண்ட் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கு பேனிக் அட்டாக் வந்திருக்கா இல்லையான்னு உங்க கூட்டத்துல இருக்கிற ஒருத்தங்களுக்கு தெரியும். என்ன வந்து அவரோட ஷூட்ல எனக்கு வந்து என்ன தூக்கிட்டு போயிருக்காரு அவரோட ஷூட்ல. சோ அவர்தான் இதுக்கு ப்ரூஃப். உங்க எல்லாருக்கும் பதில் அவர்தான். கேமரா அப்படி திருப்பு. இதுக்கு மேல எனக்கு எந்த பதிலும் இல்லை. ஏன்னா இது எத்தனை வருஷம் முன்னாடி சுற்றுலா கொடைக்கானல் ஒரு படம் நடிக்கும் போது கார்த்தி ப்ரோ வந்து ஆர்டிஸ்டா இருந்தாரு. அப்போ ஒரு விஷயம் நடந்தது அவருக்கு நல்லா தெரியும். பட் யாரும் வேணா தப்பு சொல்லலாம். அது வந்து எனக்கு தெரிஞ்சு 2013 அந்த மாதிரி இருக்கும். அந்த டைம்ல வந்து 11, 12, 13 கூட எனக்கு அப்பப்ப இந்த மாதிரி வரும். மேடம் பேரை வந்து தப்பா வெளியே போர்ட்ரேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க வேற இன்டர்வியூல. இந்த மாதிரி இந்த பேர்லாம் வச்சு கூப்பிட்டீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணணும்னு அது ஏன் வந்து நடந்தல? ஏன்னா நிறைய வீடியோல அப்படி இருக்கு. இல்ல அது என்னன்னா, நான் சொல்ற விஷயத்தை வச்சு நல்ல ஒரு தம்ப்நெயில் எடுத்துட்டு இது நல்லா மைலேஜ் கொடுக்கணும். கண்டிப்பா கொடுப்பீங்களா? அதை விட ஜாஸ்தி கொடுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட் இல்ல என்னன்னா, இந்த ஸ்கேம் ட்ரான்னு ஒன்று சொன்னாங்க இல்லையா, நான் என்ன சொல்றேன், அது நான் வெளியே வரும்போது வச்ச பேர் கிடையாது. பார்வதி இவங்க எல்லாமே சேர்ந்து இவங்களோட அக்ரிமெண்ட் படி பேசிக்கொண்டு ஜாலியா வச்ச பேரு. அப்புறம் அமித் ஒரு பேர் வச்சிருப்பாங்க, ஒரு சின்ன விஷயங்கள்லாம் வச்சிருப்பாங்க. என்னன்னா அந்த பேரு வந்து ஏன் வச்சாங்கன்னா, நான் கேட்டேன் பார்வதி கிட்ட, ஏன் வந்து ஸ்கேம்ட்ரான்னு கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்ட போது அவன் எனக்கு சொன்னது என்னன்னா, வந்த உடனே ஒரு டாஸ்க் பண்ணி எங்களை எல்லாரையும் ஸ்கேம் பண்ணிட்டேன் சாண்ட்ரா அப்படின்னு. எனக்கு அது வந்து ரொம்ப கரெக்டா இருந்தது. ஓகே இதை வச்சு வைக்கிறேன்னா சரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நான் என்னோட கன்சென்ட்ல தான் அந்த பேர் வச்சாங்க. அண்ட் வி ஆர் பிளானிங், இப்போ எங்களோட ப்ரொடக்ஷனுக்கே வந்து ஸ்கேம்ட்ரா ப்ரொடக்ஷன் அப்படின்னு வைக்கலான்றதுதான் எங்களோட பிளான். பிகாஸ் அது ரொம்ப நல்லா இருக்கு அதனால. அண்ட் நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த செகண்ட் நேம் நான் வந்து கேட்கிறேன். யூஸ்வலி எல்லா ஆர்டிஸ்டும் வந்து அந்த ஒரு பட்டத்துக்காக தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. கரெக்டா? நானும் ஒரு ஆர்டிஸ்ட் தான். நான் வந்து 3 வயசுல இருந்து நடிச்சிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஒரு பட்டம் நமக்கு ஏதோ ஒரு டைட்டில் ஆடியன்ஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன்ல, அந்த ஒரு டைட்டில் எனக்கு கொடுத்துட்டாங்க, ஒரு ஆக்டிங் குவீன் அப்படின்னு சொல்றது வந்து நான் ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறேன். யாரு ஸ்கேம்ட்ராவா? எனக்கு வருத்தமே இல்ல. பிகாஸ் வந்து நாங்க எல்லாருமே 3 பேரு, இப்போ அவரோட பேர் நான் சொன்னதா இருந்தாலும், பாரோட பேர் நான் சொன்னதா இருந்தாலும், அமித்துக்கும் நாங்க ஒரு பேர் வச்சிருந்தோம், அல்வா அமித்னு வச்சிருந்தோம். வினோதுக்கும் வந்து வீண்பம்பு வினோதுன்னு வச்சிருந்தோம். ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் அந்த வீட்டுக்குள்ள பேர் வச்சிருந்தோம். நாங்க வந்து அந்த பேரை தான் நாங்க வந்து கூப்பிட்டுட்டு இருந்தோம். பட் வந்து ஒரு டைம் வரைக்கும் அது விளையாட்டுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தது வந்து அவங்க ரொம்ப சீரியஸா பண்றதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது அந்த சினாரியோவே வந்து மாறி அது ஒரு சீரியஸ் சிச்சுவேஷனா மாறினது. அண்ட் நான் ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றேன், எனக்கு பேனிக் அட்டாக் வந்திருக்கா இல்லையான்னு உங்க கூட்டத்துல இருக்கிற ஒருத்தங்களுக்கு தெரியும். என்ன வந்து அவரோட ஷூட்ல எனக்கு வந்து என்ன தூக்கிட்டு போயிருக்காரு அவரோட ஷூட்ல. சோ அவர்தான் இதுக்கு ப்ரூஃப். உங்க எல்லாருக்கும் பதில் அவர்தான். கேமரா அப்படி திருப்பு. இதுக்கு மேல எனக்கு எந்த பதிலும் இல்லை. ஏன்னா இது எத்தனை வருஷம் முன்னாடி சுற்றுலா கொடைக்கானல் ஒரு படம் நடிக்கும் போது கார்த்தி ப்ரோ வந்து ஆர்டிஸ்டா இருந்தாரு. அப்போ ஒரு விஷயம் நடந்தது அவருக்கு நல்லா தெரியும். பட் யாரும் வேணா தப்பு சொல்லலாம். அது வந்து எனக்கு தெரிஞ்சு 2013 அந்த மாதிரி இருக்கும். அந்த டைம்ல வந்து 11, 12, 13 கூட எனக்கு அப்பப்ப இந்த மாதிரி வரும். பொண்ணு பண்ணது வந்து தப்பு கிடையாது, சரியான்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட கருத்து இல்ல ஆக்சுவலி வந்து அவங்களோட அம்மா வந்து உள்ள வரும்போது பார்வதி கிட்ட சொன்ன ஒரு விஷயம் இருக்கு. எதுவா இருந்தாலும் சாண்ட்ரா கிட்ட கேட்டுக்கோ, உனக்கு வந்து அம்மா இல்ல அப்படின்றது நீ நினைக்காத, உன் கூட வந்து உன் தாய் ஸ்தானத்துல வந்து சாண்ட்ரா இருக்காங்க அப்படின்னு அவங்க உள்ள சொல்லியிருக்காங்க. அது வந்து எனக்கு பார்வதி வந்து அழுதுட்டே வந்து என்கிட்ட சொன்னாங்க. அதை நீங்க பாத்திருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஸோ இப்ப அவங்க வந்து சொல்றது ஆப்வியஸ்லி ஒரு அம்மாவா இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க பொண்ணு மேல. ஆனா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தி இருக்காங்க. ஒரு டைம் வரைக்கும் அப்பா இருந்தாரு, அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட இல்லை. ஸோ அந்த அம்மாவுக்கு அந்த ஸ்ட்ரகிள் எல்லாமே தெரியும். பொண்ணை வந்து அம்மா எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டாங்கல்ல. அதனால ஆப்வியஸ்லி அதனால சொல்லுவேன். பிக் பாஸ்க்கு அப்புறம் வாய்ப்பு யாருக்கு அதிகமா இருந்தது வந்திருக்கு? ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரஜினிகார் சொன்னாரு எனக்கு 5 படம் வந்துச்சு. உங்களுக்கு இல்ல ஆக்சுவலி வந்து நான் எதுக்காக பிக் பாஸ் போனேன்னா அவருக்காக தான் போனது.
அவருக்கு நல்லது நடக்கணும், அவருக்கு அந்த ஸ்பாட்லைட் கிடைக்கணும் அப்படின்றது நினைச்சு தான் நான் உள்ள போனேன். நான் விளையாடுறதுக்காக என்னைக்குமே நான் போனதே கிடையாது, நான் மைண்ட்ல யோசிச்சதும் கிடையாது. ஒரு டைம்ல நான் வந்து அந்த கேட் முன்னாடி போய் உட்கார்ந்ததே வந்து இதுக்கு மேல நான் விளையாடக்கூடாது, நான் இருக்கக்கூடாது, என்னை வெளியில அனுப்பணும். பிகாஸ் அந்த கனி அந்த டீம் வந்து என்ன பேசியிருந்தாங்கன்னா, பிரஜின் வந்து போனதுக்கு காரணம் பிரஜின் வந்து தனியா இருந்தது அப்படின்னு சொல்லும்போது எனக்கும் தோணிடுச்சு, அப்ப தனியா இருந்தா வெளியில அனுப்பிச்சுடுவாங்க, நம்ம அழுது கேட்டா நம்மள வெளியில அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் எனக்கு வந்து திவ்யா வந்து சொல்லியிருந்தாங்க. நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே ஃபைன், அப்ப நம்மளும் அதை பண்ணலான்னு தான் நான் போய் தனியா உட்காந்து எதுவுமே பண்ணாம இருந்தா வெளியில அனுப்பிச்சுடுவாங்கன்னு. ஆனா அதுவும் நான் தான் 2 வாட்டி புடிச்சு உள்ள தூக்கி போடுறேன் கேட்ல இருந்து வெளிய போறேன். நேத்து வந்து விஜய் சேதுபதி சொல்லிச்சீங்க, ஆமா. படம் பார்த்து நடிக்க போறீங்களா இல்ல வந்து சாண்டாக்காக போய் இல்ல அது வந்து சஸ்பென்ஸ் சர்ப்ரைஸ் இருக்கு. எனக்காகவா? 5ஆம் தேதி இல்ல, நான் ஒரு நல்ல நண்பர், என்னோட நல்ல க்ளோஸான மச்சான். அதனால நேத்து போய் மீட் பண்ணிட்டு வந்தேன். வர 5ஆம் தேதி ஒரு பெரிய லான்ச் இருக்கு, என் படத்தோட லான்ச் இருக்கு, அது அங்க உடைக்கப்படும். தேங்க்யூ சப்போர்ட். தேங்க்யூ அங்க கண்டிப்பா கூட்டு வந்துருங்க, அங்க பாத்து கண்டிப்பா அங்க பாத்துப்போம், மீதி பாத்துப்போம், பிரச்சனை இல்லை. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் பீப்புள் ரொம்ப நாள் கழிச்சுட்டு நான் மீட் பண்றேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முதல்ல நீங்க எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு இங்கே வந்து இன்டீரியர்ஸ் பை டெக்ஸ் அவங்களோட இந்த வெஞ்சருக்காக நாங்கள் வந்திருக்கோம். வி ஃபீல் ஸோ ஹாப்பி பிகாஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ரொம்ப நீடடான ஒரு விஷயம். ஒரு புது வீடு வாங்கும்போது எங்கே போகணும், ஏன்னா நாங்களும் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். வந்து கரெக்டான ஆள்கிட்ட போகாமல் இன்டீரியர்ஸ் பண்ணும்போது அது ஒரு 1 இயர் 2 இயர்லேயே வந்து அது எக்ஸ்பயர் ஆகி இல்லைன்னா அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து திருப்பி அதை வந்து ரெனோவேட் பண்ணுறதுக்கு நம்ம அவங்க கிட்ட போகும்போது அந்த சர்வீஸ் அவைலபிளாக இருக்காது, திரும்ப நம்ம இன்னொருத்தங்களை கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஒரு 10 இயர்ஸாக நாங்கள் இதை வந்து எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்குது. அது வெளியில் நாங்கள் சொல்கிறது இல்லைன்னா கூட, பட் இது ஒரு பயங்கர ஸ்ட்ரகிளாக இருக்குது. பட் இதுக்கான ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் தான் இன்டீரியர்ஸ் பை டெக்ஸ். பிகாஸ் அவங்களோட டிசைன்ஸ் ஆகட்டும், அவங்களோட மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், அவங்க அந்த சர்வீஸை பற்றி சொல்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அதோட வாரண்டி கேரண்டி எவ்ரிதிங் வந்து எல்லா ஃபேமிலிக்கும் ரொம்ப நீட்ஃபுல்லான ஒரு விஷயம். ஸோ டெஃபினெட்லி இவங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. லைக் வந்து ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக ஒரு ஃபேமிலி ஒரு குட்டி வீடு எல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து இவங்க வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வெஞ்சர் இங்கே ஸ்டார்ட் பண்ணதுக்கு அவங்களுக்கு என்னோட விஷஸ். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா நம்பர் எல்லாருக்கும் வணக்கம். இன்டீரியர்ஸ் பை டெக்ஸில் வந்து இன்றைக்கி அந்த வெஞ்சர் ரிப்பன் கட்டு லான்ச்சிங் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் வீடு வாங்கும்போது ரொம்ப முக்கியமான இன்றைய சூழ்நிலையில் வந்து இன்டீரியர்ஸ் வந்து கலர் காம்பினேஷனும் வீட்டில் பட்ஜெட்டில் பண்ணுறதுன்ற ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து சாதாரண நபர்களாக இருக்கும்போதே ரொம்ப பெரிய விஷயம். ஆர்டிஸ்டாக இருக்கும்போது நீங்கள் எல்லாமே டைம் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து யார் நான் முதல்ல உள்ளே வரும்போது எப்படின்னா ஒரு இன்டீரியரோட கலெக்ஷனுக்கு வந்த மாதிரி இல்லை, ஒரு வீட்டுக்குள்ளே வந்த மாதிரி. அந்த எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா டெக்ஸில், அது எக்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொன்னாங்க, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. உண்மையில அதில் ஒரு கிச்சன் ஒரு இடத்துக்கு போகும்போது நான் என் வீட்டோட கிச்சனை பார்த்த மாதிரி, என் கிச்சன் விளாண்டாகுது, இது எப்படி இதில் பண்ணிங்கன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி ஐடியாஸில் இதுலேருந்து நம்ம ஒருத்தருக்கு ஐடியா கொடுக்கறத விட இவங்ககிட்ட நிறைய ஐடியாஸ் நம்ம வாங்கிட்டு ப்ரெஷர் இல்லாமல் ஒரு வீட்டை இன்டீரியர் பண்ணுறதுல எல்லா விதத்திலும் லிவிங் ஏரியா, பெட்ரூம், கிட்ஸோட விஷயங்கள், ஆஃபீஸ் செட்டப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இது உண்மையால் ஒரு நல்ல லான்ச். உண்மையால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பிக் பாஸ் முடித்து வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு ப்ரெஸ்ஸை சந்திச்சு நல்ல ஒரு லான்ச்சில் வந்ததுக்கு இவங்களுக்கு மிஸ்டர் நந்தகுமார் அண்ட் வைஷாலி இவங்க 2 பேருக்கும், இந்த இன்டீரியர் டெக்ஸுக்கும் ஜான் ப்ரோக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வர்த், செலவு பண்ணுறதுல வர்த். ஷூர். தேங்க்யூ. So, hello everyone. First of all, thank you so much for coming. இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஏன்னா I've been seeing you on screen, right? I know what level of endurance it takes to stay in Big Boss house. அங்கே இருந்து ஒரு விஷயத்தை, I mean, there will be a lot of ups and downs, right? அதெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் அவ்வளோ நாள் என்டியூரன்ஸோட இருந்துட்டு வந்தது வந்து இட்ஸ் a very massive thing. So இப்போ வந்து having them here, why Sandra and Prajin here is because இப்போ இந்த இன்டீரியர் ஜர்னியுமே it takes a lot of endurance to deliver it perfectly. இப்போ வந்து no, I actually wanted to tell this, ஏன்னா from the start there is a lot of things that one has to go through when they are doing their home. இது வந்து ஹோம் ஓனராக இருக்கட்டும், இல்லை வந்து அவங்களோட இன்டீரியர் டிசைனர், இல்லை அந்த இன்டீரியர் கம்பெனியாக இருக்கட்டும், இட்ஸ் நாட் அ ஒன் திங்.
நம்ம ஒரு வாட்டி போய் ட்ரெஸ் வாங்கிட்டு வர மாதிரி கிடையாது. இட்ஸ் a long journey, it's a long process and both of the people should be comfortable. நம்ம கம்ஃபர்டபுளா இல்லைன்னா ஒருத்தவங்க கூட 3 மாசம் 2 மாசம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு முடியாது நம்மளால. ஸோ அப்படி இருக்கும்பொழுது வாட் வி ஆர், ஸோ மீ அண்ட் நந்தா ஹவ் பின் ஒர்க்கிங் டுகெதர் ஃபார் ஆல்மோஸ்ட் 11 years now. So what we wanted to do in this Interiors by Dex is we wanted to ensure the experience. So this Dex stands for Design, Execute and Experience. So we wanted to ensure your design and execution process, the experience is so seamless and nice. அதுக்காக தான் மெயினாக இது டிசைன் இஸ் எனிவேஸ் ஆர் ஃபோர்டே. நீங்கள் இதில் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும். பட் அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறோம், எவ்வளோ சீம்லெஸ்ஸாக பண்ணுறோம், அவங்க பண்ணுறவங்களுக்கு அது ஒரு வேலையாகவே தெரியக்கூடாது. தே ஷுட் என்ஜாய் த ப்ராசஸ். நம்ம எப்படி ஒரு ஷாப்பிங் போகும்போது ஒரு ஜாலியாக போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி இன்டீரியர்ஸ் முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகும்போது அந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரொம்ப ஜாலியாக போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ we hope we will definitely give it to a lot of homeowners that we are wanting to give it to. We both have together handed over 100+ homes already. இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்ட்டு we are expecting. So thank you all for your support. நீங்க பேசுங்க சார். Hi all. First of all, thank you sir and ma'am for joining here. So like நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன் மேமோட பர்சிஸ்டன்ஸ் லெவல் வந்து லைக் மைண்ட் ப்ளோயிங் இன் பிக் பாஸ். ஸோ லைக் we see like பிக் பாஸ்க்குள்ளே வீட்டுக்குள்ளே போகணுன்னா someone needs like immense confidence. Why? Because like இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே தாண்டி வரணும். ஸோ தட் இஸ் how we have designed here Dex also. Like it's very transparent over here and we are accountable at each and every stage. So that is what basically means for Dex is it's design, execute and experience. The experience in each and every step will be very transparent in terms of the costing, in terms of the process. So like please everybody support us. Yeah. And one more thing, we are counting on to open another branch in another within 1 year. That's our timeline. So all of you please do support us. கூப்பிட காரணம் என்ன? ஏன்னா வந்து பிக் பாஸ் 9னா ஃபேமிலினா 2 பேர் தான், அதனால தான் அவங்க கூப்பிட்டீங்களா? ஒரு விஷயத்துல இருக்கலாம். ஏன்னா கப்பல் வந்து இன்டீரியர்ஸ்க்கு வந்து தே நோ லைக் ஒருத்தங்க ஒரு பேலன்ஸ் ஃபைண்ட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு மேலுக்கு ஒன்று பிடிச்சிருக்கும், ஃபீமேல். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாலுமே மேல் அண்ட் ஃபீமேல் வார்ட்ரோப். ஸோ யூ ஹவ் டிசைன்ட் எவ்ரி திங். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொன்ன மாதிரி தே கனெக்ட் அ லாட் வித் அஸ். ஸோ அவங்க வந்து எங்கள் கூட நிறைய கனெக்ட் பண்ணி அவங்களோட ஜேர்னியாக இருக்கட்டும், அவங்க தேல் அண்டர்ஸ்டாண்ட் அ லாட். இப்போ அவங்க சொன்னாங்க இல்லையா 10 yearsக்கு முன்னாடி ஒரு வீடு பண்ணியிருந்தோம் அது. ஸோ தே கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் திஸ் இஸ் ஆல் அபவுட். ஸோ ஒரு சீஃப் கெஸ்ட்ன்னு இருக்கவங்க வந்து we want them to understand what this is and then do it, so it will add a more value to us. உள்ள வந்து பார்த்து என்ன சொன்னாங்க, என்ன ஏதாவது ஸ்பெஷலா அட்வைஸ் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா. மேம் வந்து இன்டீரியர்ஸ்ல எங்ககிட்ட அட்வைஸ் கேட்டிருக்காங்க. அது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கொடுக்கல வாங்கிக்கிட்டேன். அவங்க வந்து and I'm very happy to support them. So that's I've told her that we'll catch it immediately after this. So கண்டிப்பா அவங்களோட வீடா இருக்கட்டும், anybody's home, we are just going to make sure that all our suggestions, all our expertise will be there. Not just me or Nanda, there's a whole entire team that's behind this. ஒரு 20-member team வந்து ஆல்ரெடி இங்க இருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து they are all experts in doing whatever they are doing. So பேபிஸ் ரூம் பார்த்து என்ன சொன்னாங்க? ஏன்னா வந்து பிக் பாஸ் ஃபுல்லா பேபிஸ் பத்தி தான் பேசினாங்க. கண்டிப்பா அதை பத்தி நீங்க பார்த்து என்ன சொன்னீங்க, நினைச்சு தோணுச்சு? நீங்க சொல்லுங்க. கிட்ஸ் ரூம் பார்த்த உடனே நிஜமா இப்படி ஒரு ரூம் வந்து நான் அந்த பெட்டு தான் பார்த்தேன். 2 பேருக்கு இந்த பெட்டு பத்துமா, இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப நேரம் நாங்கள் நின்று பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஆப்வியஸ்லி என்னோட வீடு வந்து இவங்க பண்ணணும் அப்படின்ற ஆசையை நாங்கள் வந்து சொல்லிட்டோம் உங்ககிட்ட. நாங்கள் வந்து அந்த ரினோவேஷன் பண்ணணும், அது ஸ்பெஷலாக கிட்ஸுக்கு தான்ன்றது நான் வந்து வைஷாலி கிட்ட சொல்லிட்டேன். எனக்கு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாற்றி கொஞ்சம் வார்ட்ரோபெல்லாம் மாற்றி எடுக்கணும் அப்படின்ட்டு.